குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, ஜோதிடத்தில் வந்து நவகிரகங்கள் வந்து எப்படி உருவானாங்கிற ஒரு கதை. அந்த கதை வந்து ஒரு இதில் முடிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போயிடுவோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த கதை எதுக்குன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஜோதிடம் படிக்கிறோம்னா சில கதைகள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அந்த கதைகள் தெரியாமல் ஜோதிடம் படிக்கிறது வந்து தவறு. அப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து ஜோதிடம் படிக்கிறாருன்னா கிரக காரகத்துவம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம். அப்போ அது கிரக காரகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கதை தெரிஞ்சிருந்தாலும் இந்த கிரக காரத்தை ஈஸி எடுக்கலாம். அப்புறம் நம்மளுடைய நோக்கம் வந்து என்னென்னா, இந்த கதை வந்து ஜோதிடருக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த கதையை வந்து சொல்ல போகிறோம். இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் போகும். என்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ கதைக்குள்ளே போவோம். இப்போ வந்து என்னென்னா, இந்த கதை தெரிகிறதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னென்னா, வந்து யுகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு யுகம் என்பது 2,18,000 ஆண்டுகள். இப்போ நடக்கக்கூடியது வந்து கலி யுகம், களி முத்திருச்சுன்னு சொல்கிறாங்களே அதே தான். இப்போ நடக்கிறது 4வது யுகம். இதுக்கு முன்னாடி 3 யுகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து என்னென்னா, கிருதா யுகம், கிரேக்கா யுகம், துவபார யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இந்த கிருதா யுகம் சொன்னேன் பாருங்க. இதில் வந்து எல்லாரும் நல்லவங்க தான், கெட்டது எதுவும் நடக்கல. அதனால வேதங்கள் படைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கிரேக்கா யுகத்தில் தான் வந்து என்னென்னா 25% மக்கள் வந்து கெட்டவங்களாகவே இருந்தாங்க. அதனால் இவங்களுக்காண்டியே வந்து என்னென்னா வேதங்கள் படைக்க வேண்டியதாக இருந்துச்சு. நன்மை தீமை வந்ததுனால தான் வந்து வேதங்கள் வந்தது. அது முக்கியமானது. முன்னாடி வந்து நல்லவங்க மட்டும் இருந்ததுனால வேதங்கள் வரலாம். அப்போ வந்து மனித குலம் வந்து அந்த அளவுக்கு தோன்றலை. அதுதான் முக்கியமானது. திரேகாயுகத்தில் தான் வந்து அதிகமான அவதாரங்கள், அதிகமான கதைகள், அதிகமான ரிஷி முனிவர்கள் வந்து காரணம் தான் இது. இன்னொன்று தெரிஞ்சுங்க, ரிஷி வேற முனிவர் வேற. அது தெரிஞ்சுங்க. முனிவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது, அவர் பிரம்மச்சாரியா இருப்பாப்புல. அதனால வந்து அவருடைய விந்து அணு வந்து வெளியே வராது. எந்த ஒரு பெண்ணு கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து என்னன்னா, இவங்க வந்து கபால மோட்சம் இல்லைன்னா மோட்சம் இந்த மாதிரி ஸ்தானத்துக்கு போயிட்டு பெரிய லெவலில் மாறியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து கன்னி பெண்களையோ இல்லை பெண்களையோ எடுத்து பார்க்காத ஆட்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஷி முனிவர்கள் வந்து எப்படின்னா, முறைப்படி வந்து ஒரு பெண்ணு கூட வாழ்ந்து அதிலே வந்து என்னென்னா ஆன்மீக வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போனவங்க. அதுதான் ரிஷி முனிவர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து வெறும் முனிவர்கள், இவங்க ரிஷி முனிவர்கள். இந்த 2 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா, இந்த ரிஷி முனிவரோட வாரிசு தான் வந்து நவ கிரகங்கள். அப்படி தான் வரும். அப்போ அவங்க பெண்கள் இல்லாமல் எப்படி அவங்க வாரிசாக வந்திருக்க முடியும்? அதுதான் இந்த இடத்துல கொஸ்டின். அப்போ அது முதல்ல தெரிஞ்சுங்க. முனிவர்கள் வந்து இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க, ரிஷிகள் இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. நான் சொல்லக்கூடிய இந்த கதை வந்து ஜோதிடர்களுக்கு மட்டும் பார்த்தாது, மாந்திரியவாதிகளுக்கும் தாந்திரியவாதிகளுக்கும் சில முக்கியமான ஆட்களுக்கும் வந்து இது உதவும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த கதை. சரிங்களா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். தெரிஞ்சுக்குங்க. இந்த திரேகா யுகத்தில் வந்து உங்களுக்கு சார்ட் நான் சைடில் எழுதி போட்டுறேன், கவலைப்படாதீங்க. திரேகா யுகத்தில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி 25 அப்போ வேதங்களை வந்து படைச்சாங்க. இந்த வேதங்கள் படைக்கும்போது என்னன்னா, முக்கியமாக சப்ஜெக்ட் வந்து என்னென்னா 4 வேதங்கள் இருக்குது. ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன. இதில் வந்து என்னென்னா இளம் வேதம் தான் வந்து அதர்வன வேதம்னு சொல்லுவாங்க. மீதி 3 வேதமும் அழிஞ்சிச்சா சொல்கிறாங்க. நம்மகிட்ட ரெக்கார்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு ரெக்கார்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதர்வன வேதம் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பேர் வந்து இது ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா, அதர்வன வேதம் வந்து இந்த 4வது வேதம் அதர்வன வேதம் வந்து என்னன்னா இளம் வேதம். இப்போ பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து அதர்வன வேதம். இந்த அதர்வன வேதத்தை வந்து என்னென்னா நம்மகிட்ட இருந்து பிரித்து எடுத்து போயிட்டாங்க. கேரளா மூலமாக வந்து மேற்கு நோக்கி பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் தேசத்தில் வந்து போய் அந்த எழுத்து வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த எழுத்து வந்து எல்லாமே வந்து அதர்வன வேதம்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர் வந்து அதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் வந்து அவங்களுடைய மதம் தோன்றதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளுடைய புராண இதிகாசம்னு சொல்லிட்டு நம்மளோட இது. நீங்கள் வந்து நிறையா பழைய கதைகள் வந்து எடுத்து பாருங்க. நிறைய கதைகள் நம்ம வந்து கிரேக்கர்களுடைய கதை எடுத்து பார்த்தாலும் சரி, அரபு தேச மன்னர் அவங்களுடைய கதையை எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள், அதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கக்கூடிய சப்த ரிஷி கதைகள்னாலும் சரி,
எங்கே போனாலும் எல்லா கதையும் வந்து ஒரே மாதிரி சாராம்சமாகவே இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இதுலேருந்து வந்து அவங்க இது வந்திருக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லை அவங்க இதுலேருந்து நம்ம வந்திருக்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒன்று சீக்வன்ஸில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. நம்ம இதில் வந்து எப்படியும் வந்து மகாபாரத கதை வந்து இருக்கும், அதே மாதிரி சீக்வன்ஸும் அங்கே ஒரு கதைகள் இருக்குது. அது இதோட ரிலேட்டடாக ஒத்து போகுது. நம்ம வந்து கர்ணன் வந்து எப்படி வந்து ஒரு 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 குழந்தை இல்லாத ஒரு ஜோடியை வந்து அதை எடுத்து தத்தெடுத்து வளர்த்தாங்களோ, அதேமாரி கிரேக்கர் இதில் வந்து ஒரு ஓனாய் வந்து ஒரு மனித குழந்தைய எடுத்து போய் வளர்த்தத சரித்திரம் உண்டு. இது அவங்க கதையில் வருது. அந்த கதை பார்த்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற மூடில் இல்லை, தெரிஞ்சுங்க. ஆனால் எல்லாமே ஒரே சீக்வன்ஸ் தான் வரும், எல்லாமே ஏறக்குறையல் அப்படி தான். சரிங்களா? இப்போ நவகிரகங்களை இது ஒரு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நவகிரகங்களை வந்து 9 பேர், 9 பேரில் வந்து 3 பேர் விட்டுருங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இவங்க 3 பேரையும் வந்து விட்டுருங்க. இவங்க 3 பேருமே வந்து லஞ்சம் கொடுத்து உள்ளே வந்த பயிர இவங்க ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்து நவகிரகங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சாக. இவங்க யாரும் கஷ்டப்படலை. முதல் தெரிஞ்சுங்க, இவங்க யாரும் கஷ்டப்படலை. அது முதல் தெரிஞ்சுங்க. இந்த நவகிரகங்களை இந்த 3 பேரை தவிர்த்து மீதி இருக்க 6 பேர், அதில் ராகுகேது வந்து தனித்தனி ஆளாக பிரிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சனி பகவான், ராகு, கேது, இந்த 6 பேர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராகு கேது வந்து ராகு கேதுவாக இருக்கும்போது கூட அந்தளவுக்கு கஷ்டப்படல. அதாவது வந்து அந்த அசுரராக இருக்கும்போது வந்து கூட அந்தளவுக்கு கஷ்டப்படல. ராகு கேது வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. இவங்க வந்து என்னென்னா அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டனால தான் இவங்களை நவகிரகங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிருக்காங்க. அது போது தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்கிறது முக்கியமான நோக்கமே வந்து என்னென்னா, அவங்க அந்த காலத்துலேயும் தியாகம் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலேயும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து யாருமே வந்து சொகுசாக வாழல. அது போது தெரிஞ்சுங்க, அவங்க வாழ்க்கை தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதே தான் நம்ம வாழ்க்கையும் நடக்குது. அந்த தகுதி தராத மட்டும்தான் மாறுத வழியாக எல்லா இடத்துலையும் ஒரே விஷயம் தான் நடக்குது, மறுபடியும் நடக்குது. அது மாதிரி தெரிஞ்சுங்க, எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த கதைகள். இப்போ வந்து கதைக்குள்ளே போனோம்னா, சப்த ரிஷிகள்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர். சப்த ரிஷிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அத்திரி ரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அப்போ இவர் வந்து அத்திரி, உங்களை சார்ட் நான் சைடில் போட்டுறேன், கவலைப்படாங்க. அத்திரி ரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தரப்பல. இவர் நம்ம தமிழ் இதில் வந்து என்ன சொல்கிறார், இவர் தான் அகத்தியர்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை. அவர் பின்னால் வந்து சேர்ந்தவராக இருப்பாப்புல. இந்த சப்த ரிஷி இல்லாமல் அஷ்ட ரிஷி, நவ ரிஷின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிக்கிறாங்க. பின்னாட்களில் வந்து சேர்ந்த ஆட்களும் இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு இது இவங்க தான் மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க. இந்த சப்த ரிஷி நான் சொல்லக்கூடிய இந்த 7 பேர் தான் வந்து என்னென்னா அதிகமான இடத்துல வந்து பதிவான பெயர்கள். அதனால தான் இந்த பேரை சொல்கிறேன், அத்திரி ரிஷி. இவர் வந்து என்னென்னா இவருடைய வாரிசு தான் வந்து என்னென்னா சந்திரபவன் வருவாப்பில். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அத்திரி ரிஷி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரத்வாஜ். இந்த பரத்வாஜ் இவர் வந்து எப்படின்னா, இவர் தான் வந்து என்னென்னா இவர் வந்து ரிஷியாகவே இருந்திருக்காப்புல. ஆனால் எந்த பெண்ணோடய சேர்ந்தது இல்லை. சரிங்களா? முனி வாழ்க்கையை வாழ்ந்துட்டே ரிஷியாக வாழ்ந்தவர். அதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன், முனிக்கும் ரிஷிக்கும் என்ன வித்தியாசம் வந்ததுன்னு சொல்லி. இவர் அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான். இவர் வந்து எந்த பெண்ணோட சேர்ந்தது இல்லை. இவரோட பையன்தான் துரோணாச்சாரியார். இவர்கிட்ட வந்து வந்த விந்தை வந்து ஒரு பாத்திரத்தை துரோண பாத்திரத்தில் சேர்த்து அதில் உருவான குழந்தை தான் வந்து துரோணாச்சாரியார். இது வந்து கதை, அதனால தான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? தப்பாக எடுத்துக்க வேணாம். இவர் பரத்வாஜ், இவர் வந்து சமணக்கினி முனிவர். சமணக்கினி முனிவர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எப்படின்னா ஜெய்மணி சூத்திரம்னு சொல்லுவாங்களே, ஜோதிடத்தில் ஜெய்மணி சூத்திரம்னு சொல்லி அந்த ஜெய்மணி முனிவர் வந்து ஜெய்மணி ரிஷி வந்து இவர் தான். சுருக்கமாக சொல்ல போகிறோன்னா, இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறோன்னா, நான் ஐயர்லேயே ரவுடி ஐயர்னு சொன்ன ஒரு ஆளுடைய தகப்பனார் தான் இவர். அது வேறு யாரும் இல்லை, பரசுராம தான். பரசுராமனுடைய தந்தை தான் இவர். இப்போ ஈஸியாக புரியும். சமணக்கினி முனிவர். 4வது வந்து பிருகு முனிவர். இவர் நான் சொல்ல தேவையில்ல. இவர் வந்து யாருன்னா விஷ்ணுவே வந்து நெஞ்சிலே எட்டி மீச்சவர். இவரோட பையன்தான் வந்து என்னென்னா சுக்ராச்சாரியார். அவருக்கும் காவியா மாதான்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் வந்து சுக்ராச்சாரியார். அதுக்கு முன்னாடி அவங்களாம் இருக்காங்க.
இவங்களுக்கெல்லாம் வாரிசு கம்மி தான், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாரிசு கம்மி தான், ஒரு 1-2 ஆளுங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி. இதுக்கப்புறம் வந்து யாருன்னா 5வது ஆள் வந்து யாருன்னா கசியப்பர். கசியப்பர்னு சொல்லுவாங்க, கசியப்பர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அந்த மாதிரிலாம் வருது. நான் கசியப்பர்னே சொல்கிறேன். இந்த கசியப்பர் வந்து யாருன்னா அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்த ரிஷி. நீங்கள் நம்பினா நம்பல, இல்லைன்னா போங்க. சப்த ரிஷி நாடிகளில் வந்து அதிகமான பிள்ளைகளை வச்சது இவர் தான். அதேமாரி சர்ப்பமும் பட்சியும், இந்த கழுகு பட்சி இனத்தை சேர்ந்த இவங்களுடைய இதுவும் சர்ப்பத்தை சம்மந்தப்பட்ட இவங்களுக்கும் வந்து மூல தகப்பனே இவர் தான். நம்ப முடியல, உண்மைதான். இவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த சர்ப்பத்துக்கும் பட்சிக்கும் உள்ள சண்டை தான் வந்து என்னன்னா அதுதான் வந்து என்னன்னா பறவைகளுக்கும் சர்ப்பத்துக்கும் உள்ள இது ரெண்டுக்குமே ஒரே தகப்பனார் வந்து கசியப்பர் முனிவர் தான். அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் இவர் தான். ரொம்ப அவருடைய கதையெல்லாம் ரொம்ப பெருசு, ஒரு இதில் முடிக்கவே முடியாது. சரி, இப்போ வந்து என்னென்னா கசியப்பர் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வசிஷ்டர் முனிவர். வசிஷ்டர் முனிவர் வந்து என்னென்னா இவருக்கு வாரிசு வந்து இருந்தால் எந்த இடத்துலையும் பதிவு ஆகலை. ஆனால் வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ராமாயண காலத்தில் இந்த சப்த ரிஷியிலும் எல்லாரும் முக்கியமானவர். ஆனால் ராமாயண காலத்திலே வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஆள். வசிஷ்டர் முனிவர் இவர் தான் வந்து ராமாயணத்தில் வந்து அவருடைய அப்பா இதில் வந்து உட்கார்ந்து எல்லாத்துக்குமே வந்து குருவாக இருந்தாப்புல இவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வந்தவர் தான் வந்து கௌதம முனிவர். கௌதம முனிவர்னா வேற யாரும் கிடையாது, நம்மால் தான் விஸ்வாமித்தர். இந்த 6 பேருமே வந்து என்னன்னா அந்தன கோலத்தை சேர்ந்தவங்க. இந்த கௌதம முனிவர் இவர் ரிஷி மட்டும் வந்து என்னன்னா இவர் நம்ம மனித குலத்தை சேர்ந்தவர், சத்திரியாராக இருந்தவர். சத்திரியாராக இருந்து அந்தனர் இதுக்கு வந்து உயர்ந்தவர் கூட இல்லை, ரிஷி லெவலில் மாறினவர், ராஜ ரிஷியாக மாறினாப்புல. உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியணும்னா சிவாஜி கணேசன் சார் நடித்த ராஜ ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அதில் நிறைய கேரக்டர் வரும், பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? இது வந்து நவகிரகங்களில் இவங்க 7 பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள். இதில் வந்து என்னென்னா குருவோட தகப்பனார் வந்து இன்னொருத்தர் வருவாப்புல. இப்போ நான் சொன்ன இந்த 7 பேர் இல்லாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களும் முக்கியமான நபர்கள் தான். ஆனால் அவங்களோட பேர் வந்து அந்த அளவுக்கு பதிவு ஆகலை. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா குருவோட தகப்பனார் வந்து ஒருத்தர் வருவாப்புல. ஆக்சுவலாக வந்து என்னென்னா சுக்கிரனும் குருவும் சுக்கிர பகவானும் பிரகஸ்பதி 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி தான், பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி தான். அவங்களோட பிள்ளைகள் வாரிசு தான். சரிங்களா? சுக்லாச்சாரியா வந்து வித்தியை கற்றுக்கிறது வந்து பிரகஸ்பதி அப்பா அவர்கிட்ட போய் தான். அங்கீத ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி இருக்காப்புல, அவருடைய பேர் இதில் சொல்லலை. ஆனால் வந்து இவர் வந்து சப்த ரிஷியில் வரக்கூடிய ஒரு ஆள். ஒவ்வொரு காலத்துலேயும் சப்த ரிஷியில் மாறி இருக்காது சொல்கிறாங்க. இது எல்லாம் அங்கீத ரிஷின்ற முனிவருக்கு பையன் தான் பிரகஸ்பதி. சுக்ராச்சாரை வந்து முத வித்தியை கற்றுக்கிறது வந்து இவர்கிட்ட மட்டும்தான். அதேமாரி இவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் மேலே வந்து நம்பிக்கை துரோகம் நடக்கும். சுக்கரனுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம், அது பின்னாடி வர கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.